உண்டு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாருன்னா உனக்கு கடன் பிரச்சனை வரணும். உனக்கு ஒரு சமாதானம் உண்டாகணும்னு உனக்கு சமாதான குறைச்சல் உண்டாகணும். ஏன் பிரதர் சமாதான குறைச்சல் உண்டாகுது? குறைச்சல் உண்டாகணும்னா ஏன் சமாதானம் உண்டாகும்? நீ அநேக நாடுகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படின்னா எப்போ கொடுப்ப? அநேக ஜாதிகளுக்கு எப்போ கடன் கொடுப்பீங்க? நீங்கள் முதல்ல கடன் வாங்குற ஆளாக இருந்தால் தானே அப்புறம் கடன் கொடுக்க முடியும். இது தீர்க்க தரிசனம் இல்லை, இது கர்த்தர் நிறைவேற்றுறது இல்லை. நம்ம நிறைவேற்றுறதா இருந்தால் வேற. கர்த்தர் நிறைவேற்றுறதுன்னா 100க்கும் 5க்கும் 50க்கும் கையேந்தி நின்றவன் தான் நீ கொடுத்துட்ருக்குறோம். கைத்துட்டு ஆண்டவருக்கு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வாழ்க்கையில் எல்லையே இல்லாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்த எங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் கிடையாது. கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார், அழகு பார்க்கிறார். ஜனங்களுக்கு மத்தியில், உன் ஜாதிகளுக்கு மத்தியில் உன் தலையை நிமிர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நீ எந்த இடத்துல வெக்கப்பட்டியோ அந்த இடத்துல உன் தலையை நிமிர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு 3 தடவை சொல்லுங்க. எந்த இடத்துல நான் வெக்கப்பட்டு இருக்கிறோனோ அந்த இடத்துல கர்த்தர் என் தலையை நிமிர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகாது என்று சொல்லப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்ல ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது அநேக கண்களுக்கு ஆச்சரியமாயிட்டான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒதுக்கப்பட்டு இவன் எதுக்கும் லாய்க்கில்லை, இவன் எதுக்கும் லாய்க்கில்லைன்னு சொன்னேன். உங்களை தேவன் பயன்படுத்த ஆயத்தமாக்கிட்டார். ஹல்லேலூயா. கடன் வாங்கி கொண்டிருந்த உங்களை இந்த 2025 வாக்குத்தத்தம் உங்க மேல வேலை செய்ய போகுது. என்ன வேலை செய்ய போகுது? வாக்குத்தத்தம் உங்க மேல வேலை செய்ய போகுது. வாக்குத்தத்தம் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்க, பணம் உங்க பின்னாடி நாய் மாதிரி விட ஆரம்பிச்சிடும். நீங்கள் செழிப்படைவீங்க, செழிப்படைவீங்க. ஹல்லேலூயா. அப்ப இங்க சொல்றாரு கர்த்தர் யோகவா தேவன் சொல்றாரு, என்ன சொன்னாரா? சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். எப்படி உண்டாகுமா? சும்மா அப்படி தண்ணி கிடையாது, டம்ளர் சொம்பலாம் கிடையாதான், நதி போல புரண்டோடுமா. கைத்தட்டு ஆண்டவருக்கு. உன் வாழ்க்கையில் எங்கே திரும்பினாலும் சமாதான குறைச்சல் உண்டாகாது. சாலமோன் சொல்றார், கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லைன்னு இருக்கு பைபிள்.